அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சமூகத்தை, சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள சமூகத்தை சந்தித்த நபித்தோழர் அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம், நீங்கள் இப்போது அமல்கள் என்று பாவங்கள் என்று எண்ணி செய்கிற அமல்களை எல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எங்களை அழித்துவிடக்கூடிய பாவங்களாக நாங்கள் கருதினோம். எங்களை இதை செய்தால் நாங்கள் அழிந்து விடுவோம், இதை செய்தால் அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவான் என்று எண்ணக்கூடிய காரியங்களாக நாங்கள் கருதினோம். ஆனால் நீங்களோ அந்த பாவங்களை எல்லாம் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடிக்கு சமமாக கருதுகிறீர்களே. அல்லாஹு அக்பர். நாங்கள் எங்களை அழிக்கக்கூடிய காரியங்களாக, பாவங்களாக கருதிய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய காலத்திலே தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடிக்கு சமமாக நீங்கள் அந்த பாவங்களை கருதுகிறீர்களே. அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இப்போது இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்திருந்தால் என்ன சொல்லி இருப்பார்? சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகுள்ள காலத்தில் உள்ள பாவத்தை பார்த்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இன்றைய காலத்திலே இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்து என்ன சொல்லி இருப்பார்? என் உள்ளத்தை அடிக்கடி இந்த கேள்வி தொட்டு செல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்காக அனுப்பப்பட்ட தூதர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக, வெற்றிக்காக கழித்த ஒரு நபி இன்றைய காலத்தில் இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்த்திருந்தால் என்ன ஆகியிருப்பார்கள்? என்ன ஆகியிருப்பார்கள்? அல்லாஹு அக்பர். அந்த கேள்விக்கு இந்த உலகத்திலே யாரும் பதில் சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, தாபிஈன்களுடைய காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களிடத்திலே இஸ்லாம் எல்லாம் தொழுகையை தவிர வேறொன்றும் இல்லை என்று. தொழுகைதான் நீங்கள் இஸ்லாம் என்று கருதி செய்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே இஸ்லாம் என்று தாபிஈன்களுடைய காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்தை பார்த்து அந்த அறிஞர்கள் கேட்பார்கள். ஆனால் தொழுகையாவது அந்த காலத்தில் இருந்தது, தொழுகையும் இல்லாத இந்த சமூகத்தை பார்த்து எதை கேட்பது இஸ்லாம் என்று? பாவங்கள் செய்வதெல்லாம் சர்வ சாதாரணமாக மாறி வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் பாவம் செய்தால் அவன் எப்படி அந்த பாவத்தை பார்ப்பான் தெரியுமா? ஒரு மலையில் அமர்ந்திருக்கிறான், அவனுக்கு மேல் ஒரு பாறை இருக்கிறது, அந்த பாறை உருண்டு அவன் மீது விழுந்தால் எப்படி பயப்படுவானோ அப்படி பார்ப்பான் ஒரு பாவத்தை.